Hi friends, welcome to Nice Day Kitchen. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மேஜிக் பெயின் கில்லர் புட்டு தான் பார்க்க போறோம். என்னடா இப்படி சொல்றேன்னு பார்க்கறீங்களா? அது ஒண்ணும் இல்லைங்க. பெண்களுக்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளம் என்னதுங்க? கை வலி, கால் வலி, முக்கியமா இடுப்பு வலி தாங்க. அது சரி செய்ய சூப்பரான கருப்பு உளுந்து புட்டு தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல கருப்பு உளுந்து சாப்பாடு, உளுந்தங்கஞ்சி, கருப்பு உளுந்து களி, கருப்பு உளுந்து லட்டு போட்டிருக்கிறேன். பார்க்கலன்னா ஐகார்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த புட்டு பெண்களுக்கும் வளரும் பெண் குழந்தைகளுக்கும் ரொம்ப ஹெல்த்தியான புட்டு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல கடாய் வச்சுக்கோங்க. நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 கப் உளுந்து போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கை விடாம நல்லா உளுந்த வறுத்துக்கோங்க. உளுந்த கருக விடாம வறுக்கணும். உளுந்து நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு நல்ல மணம் வரும். உளுந்து நல்லா வறுத்தாச்சு. 1/2 கப் பச்சரிசி போட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே அரிசி வறுபடட்டும். வறுத்த உளுந்த நல்ல பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுங்க. இதே மாதிரி பவுட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாத்திரத்தில் நம்ம அரைச்ச மாவை போட்டுடலாம். புட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. 2 டீஸ்பூன் தேங்காய் பூ போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் இருக்கணும். மாவு கட்டி கட்டியாக இருக்கும். இதை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். பெரிய ஹோல்ஸ் உள்ள ஜல்லடையை எடுத்துக்கோங்க. மாவை சலிச்சுக்கலாம். இதே மாதிரி உதிரி உதிரியா இருக்கணும். 1 கப் உளுந்துக்கு 1/2 கப் அரிசி போடுங்க. அப்பந்தான் பக்குவம் கரெக்டா வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் தொட்டி எடுத்துக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் தேங்காய் பூ போட்டுக்கோங்க. தேங்காய் மேலேயே புட்டு மாவை போட்டுடலாம். மாவை ரொம்ப அமுக்கி அமுக்கி போடாமல் மேலால் போடுங்க. அப்போ தான் சீக்கிரம் வேகும். இதே மாதிரி தேங்காய் தொட்டியில் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுருங்க. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா வேக வச்சுருங்க. ஏன்னா உளுந்து ஹார்டான பொருள், அது வேகிறதுக்கு லேட் ஆகும். நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்க. புட்டு நல்லா வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க. தேங்காய் தொட்டியை பிளேட்டில் போட்டு இதே மாதிரி எடுங்க. அவ்வளோதான், புட்டு ரெடி ஆயிடுச்சு. நார்மலாக புட்டுக்குள்ள வேக வைக்கிறதுக்கு பதிலாக தேங்காய் தொட்டியில் வேக வச்சிங்கன்னா ரொம்ப மணமாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். நாட்டு சக்கரை, நெய், பழம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா வேற லெவலுங்க. புட்டு கூட பாசிப்பருப்பும் வேக வச்சும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.